கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலினை சந்தித்த திருமாவளவன் சண்முகன் வீரபாண்டியனிடம் வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டது போது கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், ஆதரவு கடிதம் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலிருந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஆதரவா தங்களுடைய கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரியான ஒரு ஆதரவு கடிதம் விசிக இடதுசாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அவங்க அந்த ஆதரவு கடிதத்தின் மீதான முடிவுகளை எடுக்கல. ஆனா தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை அவருடைய இல்லத்தில் போய் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த சந்திப்பின் போது திமுக தலைவர் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன விவரங்களை பேசியிருக்கிறாங்க, திமுக தலைவர் என்னென்ன அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார்? வணக்கம். 2017 முதல் இந்த கூட்டணி தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளுமே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக தேர்தலை சந்தித்தார்கள். அதில் வெற்றி பெற்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இதே கூட்டணி நின்று வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. எனவே இப்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த 3 கட்சிகளுக்கும் தலா 2 இடங்கள் பெற்று 6 இடங்கள் மொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய ஆதரவை தமிழக வெற்றி கழகம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள் இன்னும் தேவைப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இணைந்த பிறகும் கூடுதலாக தற்போது 6 இடங்கள் அவர்கள் ஆட்சி அமைப்புக்கு தேவைப்படுகிறது. அவர்கள் ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த 3 கட்சிகளும் தங்களோடு கூட்டணியில் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். வெளிப்படையாகவே திருமாவளவனை ஒரு மாநாட்டிலே அறிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த அழைப்பை ஏற்காமல் இவர்கள் திமுக கூட்டணியை நீண்டிருந்தார்கள். இப்போது 6 இடங்கள் வெற்றி பெற்ற நிலையில் அந்த 6 இடங்கள் தேவைப்படுவதால் தோழமை இயக்கங்கள் எங்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும், வருகின்ற தேர்தலில் வருகின்ற இந்த ஆட்சி அமைப்பு என்பது எல்லோருக்குமான கூட்டணி ஆட்சியாக இருக்கும். எனவே நீங்கள் எங்களோடு இந்த ஆட்சியில் பங்கெடுக்க உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுகளை எங்களுக்கு தாருங்கள் என்ற கடிதம் வாயிலாக ஏற்கனவே இவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கோரிக்கையை முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது என்று இந்த 3 கட்சிகளுமே கூறி வந்தார்கள். குறிப்பாக இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இந்த 3 கட்சிகளுமே நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த 2 நாட்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார்கள். இந்த முறை எப்படி நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாமா, திமுக கூட்டணியை தொடரலாமா, இல்லை வெளியிலிருந்து ஆதரவு மட்டும் கொடுப்போமா அவர்கள் ஆட்சி அமைப்ப, இல்ல கூட்டணிகள் பங்கு பெறுவோமா, கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவோமா என்பது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்க இந்த 2 நாட்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்நிலையில் முதலமைச்சர் அவர்களை அழைத்து நேரடியாக தனது இல்லத்தில், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் அழைத்து அவர்களிடம் பேசி வருகிறார். அப்போது இந்த தேர்தல் நடந்தது நாம் தொடர்ச்சியாக கூட்டணியில் நீடித்து வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஒன்றாக ஒவ்வொரு தேர்தலையும் சந்தித்து வருகிறோம். எனவே நீங்கள் இந்த முறை அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஒருவேளை கொடுக்கும் அந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது அவர் பேசியதாக சொல்லப்படுகிறது. அரசியல் திருப்பங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பல்வேறு திருப்பங்களை சந்தித்திருக்கிறது. எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழலில் தற்போது சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பங்கு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக இருக்கிறது. 2 தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட அந்த கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களை அழைத்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், திமுக தலைவர்கள் தனது இல்லத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவு கொடுக்கலாம் என்பதை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், உங்கள் நிர்வாகிகளுடன் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் பேசி வருகிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.